ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சண்டே ஸ்பெஷல் மட்டன் கிரேவி. சண்டே ஆனாலே நம்ம வீட்டில் ஒரு சிக்கன் இல்லைன்னா மட்டன் ஏதாச்சும் ஒன்று ஸ்பெஷலாக பண்ணுவோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அது நான் மீடியமாக கட் பண்ணால் போதும் மசாலா அரைக்கிறதுக்கு. அப்புறம் மசாலாக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். அதில் ஒரு 8, 6, 10 காஷ்மீரி மிளகா, அப்புறம் ஒரு 8 கேஷ்யூ, பட்டை, கிராம்பு, லவங்க, ஏலக்காய் இது போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், இந்த ஸ்மெல் வர வரைக்கும். அப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. சூடாக அரைக்காதீங்க, சூடு ஆறுன அப்புறமா அரைச்சிக்கோங்க. அப்புறம் அந்த கட் பண்ண தக்காளியும் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் சூடான அப்புறமா ஒரு 150 ml ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, பிரிஞ்சி லீஃபு போட்டு, அப்புறம் இந்த மட்டன் க்ளீன் பண்ண மட்டன் அதிலே போட்டு கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த கலர் மாறணும், இந்த மட்டனோட கலரு கொஞ்சம் மாறணும். அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொரியண்டர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகம் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா கல்லுப்பு நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். வேணும்னா சால்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம நைஸாக அரைச்சி வச்ச இந்த மசாலாவும் அதில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலா அதுக்குள்ளே போய் கொஞ்சம் திக்னஸ் வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா தண்ணியே ஒரு 200 ml போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 250 ml வாட்டர் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் மூடி போட்டுக்கணும். ஒரு 4 to 5 விசில் வர வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா மட்டன் நம்ம எப்படி வாங்கியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் விசில் போடணும். சீக்கிரமாக வெந்த மாதிரி இருந்தால் 4 or 5 விசில்ஸ் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் எப்படி வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விசில் போட்டுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டில் 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் அது. அப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது சொல்லிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த கிரேவி நார்மல் ரைஸ்க்கு, புலாவுக்கு, சப்பாத்திக்கு எல்லா ஃபுட்டுக்கும் காம்பினேஷனாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.